விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் அண்ணனான வேலுப்பிள்ளை மனோகரனின் மகன் என தன்னை அடையாளப்படுத்தி கார்த்திக் மனோகரன் என்ற நபர் டென்மார்க்கில் இருந்து இலங்கையின் பிரபலமான ஆங்கில பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் நெடுமாறன் மற்றும் காசி ஆனந்தன் ஆகியோரையும் இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே. சிவாஜிலிங்கத்தையும் அவர் பெயர் குறிப்பிட்டு சாடியுள்ளார். இதில் சிவாஜிலிங்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அவர் இலங்கை போலீசாரிடம் வேண்டுகோளும் விடுத்துள்ளார். விடுதலை போராட்ட உயிர் நீத்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்குவதாக கூறி உலகம் முழுவதிலும் பறந்து வாழும் தமிழ் சமூகத்திடமிருந்து நிதி திரட்டப்படுகின்றது. ஆனால் அவை சம்பந்தப்பட்ட குடும்பங்களை சென்றடைவதில்லை என கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த தனது சித்தப்பா மற்றும் அவரது குடும்பத்தவர்கள் இன்னமும் உயிருடன் இருப்பதாக கூறி ஒரு மாயையை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதில் இந்த அரசியல்வாதிகள் ஈடுபட்டுள்ளனர். தயவு செய்து மரணமடைந்தவர்களுக்கு கௌரவம் கொடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். கார்த்திக் அவர்களது பெயரை சொல்லி ஏமாற்றும் கும்பலிடம் தமிழ் மக்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என தனது சித்தப்பாவும் அவரது குடும்பத்தவர்களும் இறந்துவிட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்.